செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தவரை பாட்டிலுக்கு 10 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாயை ஸ்டாலினுக்கு கப்பம் கட்டியதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. கரூரில் 3000 பார்களில் செந்தில் பாலாஜியின் பினாமிகள் கள்ள மது விற்று பல்லாயிரம் கோடி சம்பாதித்ததாகவும் கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் பேச்சு. ஒரே மேடையில் விவசாயத்தை பற்றி தன்னுடன் விவாதிக்க தயாரா என ஸ்டாலினுக்கு இபிஎஸ் சவால். ஒரே ஆட்சி காலத்தில் 2 முறை விவசாயிகளின் பயிர்க்கடன்களை ரத்து செய்தது அதிமுக மட்டுமே என்றும் பேச்சு. தமிழ்நாட்டில் வருகிற 9, 10, 13, 14 ஆகிய தேதிகளில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரம் என தகவல். வேலூர், தென்சென்னை, நீலகிரி, கோவை, பெரம்பலூர், விருதுநகர் ஆகிய தொகுதிகளில் பரப்புரை. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஏப்ரல் 12ஆம் தேதி ராகுல் காந்தி தமிழகம் வர உள்ளதாக தகவல். கோயம்புத்தூரில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் பங்கேற்பதாக தகவல். கேரளாவின் வயநாடு தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல். ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிடும் சிபிஐ வேட்பாளர் ஆனி ராஜாவும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் தொண்டர்கள் புடைசூழ ராகுல் காந்தி பிரம்மாண்ட ரோட் ஷோ. வேட்புமனு தாக்கலுக்கு முன்னர் நடைபெற்ற ராகுல் காந்தியின் வாகன பேரணியில் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் பங்கேற்பு. திருவண்ணாமலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரிப்பு. கடைவீதியில் பொதுமக்கள் வியாபாரிகளிடம் வேட்பாளர் சி.என். அண்ணாதுரைக்கு ஆதரவு திரட்டினார். பாஜகவுக்கு தாவிய எதிர்க்கட்சி தலைவர்கள் 25 பேரில் 20 பேர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மு.க. ஸ்டாலின் விமர்சனம். வாஷிங் மிஷின் பாணி அரசியல் செய்யும் மோடியின் குடும்பம் என்பது இடி, ஐடி, சிபிஐ தான் என்றும் கருத்து. கோவையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளால் 100 மீட்டர் தூரம் கூட வாகனங்களை சரியாக ஓட்ட முடியாத நிலை இருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். மத்திய அரசு வழங்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி எங்கு செல்கிறது என்றே தெரியவில்லை என்றும் பிரச்சாரத்தின் போது பேச்சு. பிரதமர் மோடியை போன்று ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட் ஷோ செல்ல முன்வரவில்லை என்று அண்ணாமலை கேள்வி. முதலமைச்சர் மக்களை சந்தித்தால்தான் திமுக அரசு மீது அவர்களுக்கு இருக்கும் கோபம் தெரியும் என கருத்து. தேர்தல் பிரச்சாரத்துக்கு மத்தியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார். மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு அண்மையில் தேர்வு செய்யப்பட்ட எல் முருகன் நீலகிரி தொகுதியிலிருந்து மக்களவைக்கு போட்டியிடுகிறார். தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியாவை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் வீடு வீடாக சென்று பிரச்சாரம். பலமுறை கோரிக்கை வைத்தும் தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றச்சாட்டு. வேளச்சேரியில் பிரச்சாரத்துக்கு இடையே சாலையோர கடையில் கூழ் வாங்கி அருந்துவிட்டு யுபிஐ மூலம் பணம் செலுத்திய தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை. மருத்துவராக தேவையான அளவு சம்பாதித்து விட்டதால் தற்போது மக்கள் சேவை மட்டுமே குறிக்கோள் என கருத்து. சென்னையில் 32,000க்கும் அதிகமாக இருந்த நீர்நிலைகளின் எண்ணிக்கை 12,000ஆக குறைந்ததற்கு திராவிட கட்சிகளே காரணம். வள்ளுவர் கோட்டமே ஏரியை ஆக்கிரமித்து தான் கட்டப்பட்டுள்ளதாக சீமான் குற்றச்சாட்டு. பரமக்குடி அருகே ராமநாதபுரம் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கருணாஸ் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குறித்து விமர்சித்து பேசியதற்கு எதிர்ப்பு. பரப்புரை கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டதால் கேள்வி கேட்ட நபரை அப்புறப்படுத்திய போலீசார். அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. சரி, இங்க பாருங்க, இங்க பாருங்க.
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 2% வரை மனித தவறு ஏற்படலாம் என கூறும் தேர்தல் ஆணையம் அதை சரி செய்யாதது ஏன் என RS பாரதி கேள்வி. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை EVM வேண்டாம் என பல கட்சிகள் கூறுவதாகவும் பேட்டி. நாமக்கல் காந்தி நகரில் தனியார் பேருந்து உரிமையாளர் சந்திரசேகரின் வீட்டிலிருந்து 4.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்துள்ளதாக வருமான வரித்துறையினர் தகவல். கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் பணம் தேர்தல் பணப்பட்டுவாடாவுக்காக பதுக்கப்பட்ட தொகையா எனவும் அதிகாரிகள் விசாரணை. ராசிபுரம் அடுத்த மல்லூர் அருகே தேர்தல் பறக்கும் படை சோதனையில் 8,78,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி நகைகள் சிக்கின. வாகன தணிக்கை செய்தபோது 13 கிலோ தங்கம் மற்றும் 33 கிலோ வெள்ளி நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது உயரழுத்த மோட்டார் வைத்து தண்ணீர் பீச்சியடிக்க தடை. பாரம்பரிய முறைப்படி மட்டுமே தண்ணீர் பீச்சியடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 7ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங். தேச நலன் கருதியும் மக்களுக்கு சேவை செய்யவும் பாஜகவில் இணைந்ததாக பேட்டி.